குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். இன்று இரவு அமெரிக்கா புறப்படுகிறார் முதல்வர் ஸ்டாலின். தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் இன்று இரவு 10 மணிக்கு சென்னை விமான நிலையத்திலிருந்து துபாய் வழியாக அமெரிக்கா செல்கிறார். முன்னதாக முதல்வர் நிகழ்ச்சி தொடர்பான ஏற்பாடுகளை செய்வதற்காக தொழில்துறை அமைச்சர் ராஜா அமெரிக்கா சென்றுள்ளார். முதல்வர் ஸ்டாலினுடன் அவரது செயலர் உமாநாத், தொழில்துறை செயலர் அருண்ராய், வழிகாட்டி அமைப்பின் மேலாண் இயக்குநர் விஷ்ணு மற்றும் அதிகாரிகள் செல்ல உள்ளனர். இன்று இரவு அமெரிக்கா செல்லும் முதல்வர் அடுத்த மாதம் 14ஆம் தேதி சென்னை திரும்புகிறார். அமெரிக்காவில் முன்னணி நிறுவனங்களின் தலைவர்களை சந்தித்து தமிழகத்தில் முதலீடு செய்யும்படி அழைப்பு விடுக்க உள்ளார். பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன. தமிழ் சங்க பிரதிநிதிகளையும் சந்தித்து பேச உள்ளார். அமெரிக்கா செல்லும் முன் பத்திரிகையாளர்களை சந்தித்து பயண விவரத்தை முதல்வர் ஸ்டாலின் வெளியிடுவார் என அதிகாரிகள் கூறினர். 8 தமிழக மீனவர்கள் கைது. இலங்கை கடற்படை நடவடிக்கை. ராமேஸ்வரத்திலிருந்து 8 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றனர். தனுஷ்கோடி தலைமன்னாருக்கு இடையே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 8 பேரையும் கைது செய்தனர். அவர்களது விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் கைதான மீனவர்களை மன்னார் கடற்படை முகாமுக்கு அழைத்துச் சென்றனர். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ள சம்பவம் மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதிய கட்சி அமாவாசையை தாண்டாது, விஜயை சீண்டும் RS பாரதி. நாகையில் நடந்த விழா ஒன்றில் திமுக அமைப்பு செயலாளர் பங்கேற்று பேசினார். சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு வந்துள்ளது. அதில் முதல்வர் ஸ்டாலினுக்கு மக்கள் மத்தியில் 71% செல்வாக்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 54% முழு திருப்தி, 17% ஓரளவுக்கு திருப்தி என்று சொல்லப்பட்டுள்ளது. 29% பேர் அதிருப்தியில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அதிருப்தியும் கூட முதல்வர் மீது அல்ல, கட்சி நிர்வாகிகள் மீதே. அந்த 29% சரி செய்து விட்டால் போதும், எந்த கொம்பனாலும் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது. தமிழகத்தில் புதிதாக துவக்கப்பட்டிருக்கும் கட்சி அமாவாசையை கூட தாண்டாது. கட்சி ஆரம்பிப்பவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஆக முடியாது. திமுகவிலிருந்து எம்ஜிஆர் பிரிந்து சென்றார். இருந்தாலும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருப்பது பங்காளி சண்டைதான். நாளைக்கே கோட்டைக்கு வந்து விடலாம், முதல்வராகி விடலாம் என நினைத்து கட்சி துவங்குகின்றனர். அவர்களை நம்பி அந்த பக்கம் போன இளைஞர்கள் காலிப்பானை என்று தெரிந்ததும் சென்ற வேகத்தில் திரும்பி வருகின்றனர் என RS பாரதி கூறினார். தமிழகத்தில் கடும் மணல் தட்டுப்பாடு அதிர வைத்த தினசரி கடத்தல் சர்வே. லாரியா அள்ளி விடுறாங்க. தமிழகத்தில் ஆற்று மணலுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதற்கு தீர்வு காண அரசு எந்த முயற்சியும் எடுக்காத நிலையில் தமிழகத்திலிருந்து அரசியல்வாதிகள் ஆசையுடன் வெளி மாநிலங்களுக்கு தினமும் 7500 லோடுகள் வரை மணல் கடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதிமுக ஆட்சியில் விதியை மீறி மணல் அள்ளியதால் ஆற்றில் நீரோட்டம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்தது. நீதிமன்றத்தின் கண்டனத்தை தொடர்ந்து ஆற்று மணலுக்கு மாற்றாக ஜல்லி துகள்களான எம்சாண்ட் அறிமுகம் செய்யப்பட்டது. இதற்காக 440க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி தரப்பட்டது. எம்சாண்ட் கொள்கையும் வெளியிடப்பட்டது. இதற்கிடையே புதிதாக திமுக அரசு பொறுப்பேற்றதும் பல திட்டங்களை செயல்படுத்தியதால் அரசுக்கு கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்டது. இதனால் ஆற்று மணல் குவாரிகளை திறந்து மணல் விற்பனை செய்ய அரசு முடிவு செய்தது. கனிம வளத்துறை, நீர்வளத்துறை மூலம் 100க்கும் மேற்பட்ட குவாரிகளை செயல்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இதில் 37 குவாரிகளுக்கு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியது. ஆனால் 17 குவாரிகள் மட்டுமே திறக்கப்பட்டு மணல் விற்பனை நடந்தது. மணல் அள்ளி விற்பனை செய்வதற்கான பணிகள் ஒப்பந்த நிறுவனங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டன. குவாரிகளில் விதியை மீறி மணல் எடுத்ததாகவும் இதனால் 4730 கோடி ரூபாய்க்கு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. மணல் குவாரிகளிலும் ஒப்பந்த நிறுவன உரிமையாளர்கள், நீர்வளத்துறை அதிகாரிகளின் வீடுகள், அலுவலகங்களிலும் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தியது. 12,82,00,000 ரூபாய், 1024 கிராம் தங்கம் உட்பட 130 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கியது. வேலூர், அரியலூர், கரூர், திருச்சி, தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளது. அமலாக்கத்துறை அதிரடியால் 17 மணல் குவாரிகள் மூடப்பட்டன. அதன்பின் துவங்கிய 10 குவாரிகள் மட்டுமே இப்போது செயல்பட்டு வருகின்றன.
தமிழகத்தில் கட்டுமான பணிக்கு ஒரு நாளைக்கு 45,000 லோடு வரை மணல் தேவை. குறைந்த அளவிலான குவாரிகள் இயங்குவதால் ஆற்று மணலுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. வரும் அக்டோபரில் வடகிழக்கு பருவமழை காலம் துவங்குகிறது. அதற்குள் கான்கிரீட் உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டால் கட்டுமான பணிகளை தொடர்ந்து தொய்வின்றி செய்ய முடியும். மணல் கிடைக்காததால் அடுக்குமாடி குடியிருப்புகள், அரசு கட்டடங்கள் மட்டுமின்றி வீடுகள் கட்டும் பணிகளும் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்திய கட்டுமான வல்லுநர் சங்கத்தின் தென்னக மைய நிர்வாகி ராமபிரபு கூறியதாவது: கட்டுமான நிறுவனங்கள் எம்சாண்ட் பயன்படுத்த துவங்கியுள்ளன. மேற்கூரை, சுவர்கள் உள்ளிட்ட பூச்சு வேலைகளுக்கும் வீடுகளுக்கான கான்கிரீட் பணிகளுக்கும் ஆற்று மணலை பயன்படுத்த பலரும் விரும்புகின்றனர். தமிழகத்தில் ஆற்று மணல் கிடைப்பது அரிதாகி உள்ளது. அப்படியே மணல் கிடைத்தாலும் ஒரு கன அடி 120 ரூபாய் என அதிக விலைக்கு விற்கப்படுகிறது. இதனால் குறித்த காலத்தில் கட்டுமான பணிகளை முடிக்க முடியவில்லை என்றார். அதே நேரம் தமிழகத்திலிருந்து லாரியாக கனிம வளம் கடத்தப்படுவதாக தமிழக மணல் எம்சாண்ட் லாரி உரிமையாளர்கள் ஒருங்கிணைந்த நல கூட்டமைப்பு தலைவர் பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார். கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் நல்ல முறையில் மழை பெய்துள்ள நிலையில் ஆறுகளில் ஆங்காங்கே மணல் திட்டுக்கள் உருவாகி உள்ளன. இதை கருத்தில் வைத்து போதிய எண்ணிக்கையில் மணல் குவாரிகளை திறக்க வேண்டும். எம்சாண்ட் தயாரிப்பதில் பல முறைகேடுகள் நடக்கின்றன. முறையான ரசீது இன்றி எம்சாண்ட் விற்பனை செய்வதால் GST வரி ஏய்ப்பு அப்பட்டமாக நடக்கிறது. முறையான அனுமதியின்றி கிரஷர்களில் இருந்து அனுப்பப்படும் எம்சாண்டை பயன்படுத்துவதால் கட்டடங்கள் தரம் குறைந்து விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. உரிமமின்றி செயல்படும் எம்சாண்ட் ஆலைகளை தடுக்க வேண்டும். அமைச்சர்கள், MP, MLAக்கள் பெயர்களை பயன்படுத்தி தினமும் 7,500 லோட் கனிமங்கள் கடத்திச் செல்லப்படுகின்றன. இவை அனைத்தும் வெளி மாநிலங்களுக்கு சட்டவிரோதமாக எடுத்துச் செல்லப்படுகின்றன. இந்த விஷயத்தில் அரசு உரிய கவனம் செலுத்தி கடத்தலை தடுத்தால் அரசுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும், மக்களுக்கும் தேவையான அளவுக்கு மணல் கிடைக்கும் என்றார். 17 டோல்கேட்டுகளில் செப்டம்பர் 1 முதல் கட்டணம் உயர்வு. தமிழகத்தில் 64 இடங்களில் சுங்கச்சாவடிகள் உள்ளன. சுங்க கட்டணத்தை ஒவ்வொரு ஆண்டும் உயர்த்திக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி பல சுங்கச்சாவடிகளில் லோக்சபா தேர்தலுக்கு பின் ஜூன் 3ஆம் தேதி கட்டணம் உயர்த்தப்பட்டது. தற்போது 17 சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் 1 முதல் கட்டணம் 5% உயர்த்தப்பட உள்ளது. இதனால் வாகனங்களின் டயர்களுக்கு தகுந்தபடி 5 முதல் 150 ரூபாய் வரை கட்டணம் அதிகரிக்கப்பட உள்ளது. இதற்கிடையே 26 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு நடைமுறைக்கு வருவதாக தகவல் பரவி வருகிறது. கட்டண உயர்வு குறித்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் முறையான அறிவிப்பை வெளியிடாததே இதற்கு காரணம். மேலும் சாலை அமைப்பிற்கான கட்டணத்தை வசூல் செய்த பின் சுங்க கட்டணத்தை குறைக்க வேண்டும். ஆனால் இந்த விதியை பின்பற்றாமல் ஒவ்வொரு ஆண்டும் கட்டணம் உயர்ந்து வருகிறது. இதனால் சரக்கு வாகனங்கள், ஆம்னி பஸ்களின் கட்டணம் மறைமுகமாக உயர்ந்து வருகிறது. தமிழகத்தில் 71% கூடுதல் மழை, வானிலை மையம் தகவல். தமிழகம், புதுச்சேரியில் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டில் இயல்பை விட 71% கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக தென்மேற்கு பருவ காலத்தில் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு பரவலாக மழை கிடைக்கிறது. குறிப்பாக வளிமண்டல சுழற்சி அல்லது வெப்பசலன மழை வாயிலாக தமிழகம் பயன்பெறுகிறது. தென்மேற்கு பருவ காலத்தில் ஓரளவுக்கு மழை கிடைப்பதால் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுவது தவிர்க்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட ஒரு வாரம் முன்கூட்டியே துவங்கியது. கடந்த ஜூன் முதல் ஆகஸ்ட் 26 வரையிலான காலத்தில் தமிழகம், புதுச்சேரியில் 19 சென்டிமீட்டர் மழை பெய்வது இயல்பான அளவு. ஆனால் நடப்பாண்டில் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் 33 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இது இயல்பை விட 71% அதிகம். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்கள் தவிர்த்து மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் இயல்பை விட அதிக அளவு மழை பெய்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பெய்ய வேண்டிய நிலையில் 28 சென்டிமீட்டர் பெய்துள்ளது. இது 438% அதிகம். சென்னையில் இயல்பான அளவான 28 சென்டிமீட்டர் மழையை விட 44 சென்டிமீட்டர் பெய்துள்ளது. இது 56% அதிகம் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் SSI சட்டை கிழிப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை அவதூறாக பேசியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து சிவகங்கை அரண்மனை வாசலில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நகர செயலாளர் என்எம் ராஜா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஒன்றிய செயலாளர் செல்வமணி, ஜெயலலிதா பேரவை மாவட்ட செயலாளர் இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரிக்க முயன்றனர். இதை போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் SSI ராஜபாண்டி சட்டை கிழிக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் தடுத்த பிறகு கலைந்து சென்றனர்.
முப்பத்தைந்து அடி உயர சிவாஜி சிலை பொளபளவென இடிந்தது. பிரதமர் மோடி திறந்தது. மகாராஷ்டிராவின் சிந்துதுர்க் மாவட்டத்தில் உள்ள ராஜ்கோட் கோட்டையில் மகாராஜா சத்ரபதி சிவாஜிக்கு 35 அடி உயர சிலை நிறுவப்பட்டது. சிலையை கடந்த ஆண்டு டிசம்பரில் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். சத்ரபதி சிவாஜி சிலையின் தலை, கை, கால்கள் என ஒவ்வொரு பாகமும் தனியாக கழன்று கீழே விழுந்து நொறுங்கியது. சிந்துதுர்கில் சில தினங்களாக பலத்த காற்றுடன் மழை பெய்து வரும் நிலையில் அதன் காரணமாக சிலை உடைந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பேசிய மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே, மகாராஜா சத்ரபதி சிவாஜியை நாங்கள் கடவுளாக வணங்குகிறோம். பலத்த காற்றில் சிலை இடிந்து விழுந்தது துரதிருஷ்டமானது என்றார். சிலையின் தரத்தை பற்றி கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சிகள் மகாராஷ்டிரா அரசை விமர்சிக்க தொடங்கியுள்ளனர். சிலையை அமைத்த ஒப்பந்ததாரர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என சிவசேனா எம்பி பிரியங்கா சதுர்வேதி கேள்வி எழுப்பினார். அதே கட்சி எம்எல்ஏ வைபவ் நாயக் தரமற்ற வேலையால் சிலை உடைந்ததாக கூறினார். தரம் முறையான பராமரிப்பு இல்லாததால் சிலை உடைந்துள்ளது. இதற்கு அரசுதான் பொறுப்பு என என்சிபி கட்சி முன்னாள் அமைச்சர் ஜெயந்தி பாட்டில் கூறினார். சத்ரபதி சிவாஜி சிலை அதே இடத்தில் மீண்டும் அமைக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ரவீந்திர சவான் கூறினார். பாகிஸ்தானில் 31 பயணிகளை சுட்டுக் கொன்ற பயங்கரவாதிகள், வாகனங்கள் தீ வைத்து எரிப்பு. பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணம் முசைகில் மாவட்டத்தில் பலுசிஸ்தான் பஞ்சாபை இணைக்கும் நெடுஞ்சாலையில் சென்ற வாகனங்களை பயங்கரவாதிகள் வழிமறித்தனர். வாகனங்களில் வந்தவர்களின் அடையாள அட்டைகளை பார்த்து பஞ்சாபை பூர்வீகமாக கொண்ட குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர்களை மட்டும் தனியாக அழைத்து சென்று சுட்டுக் கொன்றுள்ளனர். 10 லாரிகள் உள்ளிட்ட வாகனங்களை தீ வைத்து எரித்தனர். லாரி டிரைவர்களையும் விட்டு வைக்கவில்லை. இதேபோல் கலாட் மாவட்டத்தில் 4 போலீசார், 5 வழிப்போக்கர்கள் என 9 பேரை தீர்த்து கட்டினர். மொத்தம் 31 பேர் கொல்லப்பட்டனர். போலனில் தண்டவாளத்தை தகர்த்தனர். மஸ்துங்கில் காவல் நிலையம் தாக்கப்பட்டது. குவாத்தரில் வாகனங்கள் தாக்கப்பட்டன. இந்த தாக்குதலுக்கு பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் பொறுப்பேற்றது. இன்னும் பல தாக்குதல்கள் நடக்கும் என அவர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி சர்தாரி, பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தானில் உள்ள மாகாணங்களில் மிகப்பெரியது பலுசிஸ்தான். மக்கள் தொகை குறைவுதான். அதிக வளங்கள் இருந்தபோதும் வளர்ச்சியடையாத பிராந்தியமாக உள்ளது. இங்குள்ள பஞ்சாபிகள், சிந்திகள் மீது பலோச் விடுதலை படை மற்றும் இதர பிரிவினைவாத அமைப்புகள் தாக்குதல் நடத்துகின்றனர். பிரிட்டன், அமெரிக்கா உள்ளிட்ட பல மேற்கத்திய நாடுகள் பலோச் விடுதலை படையை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்துள்ளது.